பண்ணலான்ட்டு நான் சும்மா தான் பாடி போட்டேன். இப்போ ட்ரெண்ட் ஆனதுமே வந்து சும்மா தான் பாடி போட்டது. கேஷுவலா இருக்கும். நீங்க வேணா அத பாருங்க அந்த வீடியோ. ரொம்ப கேஷுவலா தான் இருக்கும். ஒரு அழுக்கு சட்டை, நார்மலா நம்ம வீட்ல ஒரு பொண்ணு எப்படி இருக்கும் அப்படியே போட்டதுதான். அத எப்படி கிளிக் ஆச்சுன்னு உண்மையாவே தெரியல. இப்பெல்லாம் வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோல வரும்போது ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது மெட்ரோல வரும்போதெல்லாம் வந்து எனக்கு கூப்பிட்டு போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. எனக்கு அடடா என்ன ரெகக்னைஸ் பண்றாங்கப்பா. எங்க ஆபீஸ்ல 2 பேர் இருக்கானுங்க. என்னடா போயிட்டு இருக்கா வைப் பண்ணலாம்னு ஒரு பொண்ணு இன்ஸ்டால கூப்பிட்டாங்க வைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏடா வேலையவே வர்றன்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கேன். மக்கள் கேட்டாங்க அப்படின்னா அதை தெரிஞ்சா நான் உடனே போஸ்ட் பண்ணிடுவேன். தெரியலன்னா டான்ஸ் பாடுறேன். ஹாய் ஹலோ வணக்கம் மை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். எஸ் இன்னைக்கு நம்ம செய்தி மலர் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல இருக்கக்கூடிய கெஸ்ட்டை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் சொல்லி பயங்கர ட்ரெண்டிங்கான சிங்கர் தவசிலி தனராஜ் தான் நம்ம கூட இருக்காங்க. நிறைய விஷயம் அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வெல்கம் டு மை ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்க பேருக்கு அர்த்தம் என்ன? தவசிலி அதுக்கு என்ன அர்த்தம்? தவசிலி அப்படின்னா வந்து அதுக்கு அர்த்தமே இல்ல. அதுதான் அதோட அர்த்தம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இல்லாம ஒரு அர்த்தமா? ஆமா. ஏன் அப்படின்னா ஏன் அப்படின்னா நான் பிறந்தப்போ வந்து பர்த் சர்டிபிகேட் ரெடி பண்ணும்போது பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பாக்கு வந்து சரியா ஸ்ட்ரைக் ஆகல. என்ன பேர் சொல்லலாம், அது டக்குன்னு யோசிச்சுலாம் வைக்கல முன்னாடியே. சோ எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது தவசிலி அப்படின்ட்டு ஒரு ஒளரி விட்ட பேர் தான். அதுக்கு அதான் மீனிங்லாம் இல்ல. சுட சுட தோசை ரெடியான மாதிரி பேர் ரெடி மாதிரி ஆயிடுச்சா? இதுதான் உங்களோட பேருக்கான ஒரு பின் சரித்திரம். ஆமா, ஹிஸ்டரியே இதுதான். அதுவும் இல்லாம இப்ப 40,000 பேருக்கு முன்னாடி நான் போய் நின்னாலும் தவசிலினா நான் மட்டும் தான் இருப்பேன். பேர் பெருசா எங்கேயும் கேள்விப்பட்டது மாதிரி இருக்காது. அண்ட் இதை பார்க்கும்போது தமிழ் மேல ஆசை இருக்கிறதுனால தமிழ் பேரா வச்சுட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கோம். ஸ்கூல்ல என்ன சொல்லிருக்காங்க பேரை பத்தி? ஏதாச்சும் கமெண்ட்ஸ் வந்திருக்கா? அவங்க என் பேரை வந்து இது வரைக்கும் யாருமே சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணதே கிடையாது. நீங்க தவசிலி, எங்க அப்பா பேர் தான் கொஞ்சம் இது பண்ணி என்ன சொல்லுங்க, தவசிலி தனராஜ்னு சொல்லிட்டீங்க. தன்ராஜ். ஓகே, தவசிலி தன்ராஜ். பக்காவா? ஓகே. ஸ்கூல்ல வந்து ஒரு பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்க. என் பேர் ஆஃப் கோர்ஸ் யாருமே சரியாவே ப்ரொனவுன்ஸ் பண்ணதே கிடையாது. பரவாயில்ல, இனிமே என்ன பேரா முக்கியம், நாங்க பண்ற பாடுறோம் பாரு அந்த பாட்டு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி வேற லெவல்ல ரீசன்ட் டேஸ்ல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கீங்க. எப்படிங்க ஆரம்பிச்சது இந்த இன்ஸ்டாகிராம் பயணம்? இன்ஸ்டாகிராம் வந்து நான் 12th படிக்கும் போது சும்மா வீட்டுக்கு தெரியாம ஆரம்பிச்சது. ஐயோ ரிவீல் பண்ணிட்டேனே. அப்பா அங்கதான் இருக்காரு, நோட் பண்ணிட்டாரு. சும்மா அப்ப போன்லாம் இல்ல. எனக்கு வந்து செகண்ட் இயர்ல தான் போனே வாங்கி கொடுத்தாங்க. வீட்டுல ஒரு எக்ஸ்ட்ரா போன் இருக்கும். அதுலதான் யூஸ் பண்ணி எனக்கு இப்ப மியூசிக் பிடிக்கும்ல. அஃப்கோர்ஸ் நான் எதனா பண்ணணும்னு ஆரம்பிப்பேன். எனக்கு யூடியூப் அது மேல கொஞ்சம் இது இல்ல. ஏன்னா இப்போ உலகமே வந்து இன்ஸ்டாகிராம் ஓடுறதுனால ஓகே இதுல எதனா பண்ணலான்ட்டு நான் சும்மா தான் பாடி போட்டேன். இப்போ ட்ரெண்ட் ஆனதுமே வந்து சும்மா தான் பாடி போட்டது. கேஷுவலா இருக்கும். நீங்க வேணா அதை பாருங்க அந்த வீடியோ. ரொம்ப கேஷுவலா தான் இருக்கும். ஒரு அழுக்கு சட்டை, கழுவாத அப்படியே போட்டதுதான். அத எப்படி கிளிக் ஆச்சுன்னு உண்மையாவே தெரியல. ரொம்ப மிராக்கிள் மாதிரி இருந்துச்சு. கிளிக்கா சும்மாலாம் ஆவல. கிளிக் ஆனதும் காரணம் என்னன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. யார் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்த கமெண்ட் என்ன வருதுன்னா அனுராதா வாய்ஸ்க்கு லிப்சிங் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. லிப்சிங் இல்லடா அது ஏன் வாய்ஸ்ரா அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்ல நீங்களே போய் சொல்லிருக்கீங்க. எப்படி ஆரம்பிச்சது? அனுராதா மேம் எவ்வளவு பிடிக்கும்? அவங்க வாய்ஸ் அனுராதா மேம் ஆமா இப்போ என் வாய்ஸ் வந்து யூனிக் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. எனக்கு வந்து இப்போ நான் ரெக்கார்டிங் வந்து இப்போ யார் கூடச்சும் சேர்ந்து பாடினேன் அப்படின்னா கூட அவங்க வாய்ஸ்க்கும் அந்த ஃபீமேலுக்கும் என்னோட வாய்ஸ்க்கும் மேட்ச் ஆகாது அவ்வளவு சீக்கிரம். எனக்கு ரொம்ப யூனிக் வாய்ஸ், ரொம்ப கீச்னும் இருக்கும், பேஸ்னும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க வாய்ஸ் வந்து எனக்கு நான் இன்ஸ்பயர் ஆனேன். அவங்கள மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பாட்டு பாடும் போதுதான் வந்து அதை ரியலைஸ் பண்ணேன். என்ன நினைச்சேன் அந்த சாங் பாடும்போது நான் ரியலைஸ் எக்ஸாக்ட்லி அதுலதான் வந்து எனக்கு ரியலைஸ் பண்ணேன். ஓகே இது வருது. ஆனா வந்து இப்ப நான் அவங்களதே தொடர்ந்து பண்ணக்கூடாது. அப்ப எனக்கான யூனிக்னஸ் போயிடும். ஆமா. பாத்துருக்காங்களா அவங்க கிட்ட ஷேர் ஆயிருக்கா அவங்க கண்ணு? இன்னும் தெரியல. சோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இந்த வீடியோ பாத்துட்டு இருந்தீங்கன்னா அனுராதா மேம் தயவு செஞ்சு கமெண்ட்ல டாக் பண்ணி கண்டிப்பா இந்த பாட்டை அவங்களுக்கு டெடிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரீச் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயம் பண்றீங்க. அவங்களோட வாய்ஸ் எடுத்து பாடுறது ஈஸியான விஷயம் கிடையாது. அதுவும் இல்லாம மக்கள் ரெகக்னைஸ் பண்றாங்க. பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அவ்வளவு வருது. எல்லாம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து நான் ரொம்ப எஃபோர்ட் எடுத்து போடும்போது வீடியோ போடும்போது கூட எனக்கு இவ்ளோ வியூஸே போகாது. 200 300 அவ்வளவுதான் போகும் அப்போ. அதே மாதிரி ரொம்ப எஃபோர்ட் எடுத்து போட்டதுக்கே ஒன்னும் வரல. இந்த வீடியோக்கு என்ன வந்துற போதுன்னு கேஷுவலா போட்டதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆசை தோசை சாங் நினைக்கிறேன். அது
ஒரு சும்மா ஒரு கண்டென்ட் மாதிரி எடுத்து போட்டேன். அப்ப புரியல, இப்ப புரியுது. சும்மா போட்டதுதான். அந்த கண்டென்ட் வந்து அப்போ ட்ரெண்டிங்கா இருந்துச்சு போல இருக்கு. எனக்கு தெரியல சரியா. அப்போ போட்டதுதான். எக்ஸ்பெக்டே பண்ணல. அன்எக்ஸ்பெக்டட். வேற லெவல் ரொம்ப. மொமெண்ட்ல அது. ஆமா. அந்த டைம் எப்படி செரிஷ் பண்ணீங்க அந்த விஷயத்தை? ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் நானு நமக்கு இவ்வளவு பேர் பாக்குறாங்க, ரெகக்னைஸ் பண்றாங்க நம்பவே அப்படின்றது. முடியல. அது போக இப்போ வந்து இப்பெல்லாம் வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோல வரும்போது, ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது மெட்ரோல வரும்போதெல்லாம் வந்து என்ன கூப்பிட்டு போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. எனக்கு அடடா என்ன ரெகக்னைஸ் பண்றாங்கப்பா அப்படின்னு. எங்க ஆபீஸ்ல 2 பேர் இருக்கானுங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? வைப் பண்ணலாம்னு ஒரு பொண்ணு இன்ஸ்டால கூப்பிட்டாங்க. வைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா வேலையவே வர்றன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு இருக்கானுங்க. ஆமா. சோ அந்த அளவுக்கு உங்க பாட்டு வந்துட்டு ரீச் ஆயிருக்கு. நிறைய பேர் லிசன் பண்றாங்க. நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கு. அந்த பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறவங்களும் உங்களோட வாய்ஸ் மூலமா கேட்டு ரொம்ப ஹாப்பினஸ் மொமெண்ட் இருக்கு. ஆமா. இதுவும் வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க. இந்த பாட்டு நீ பாடி தான் நான் வந்து ஒரிஜினல் சாங்கே போய் கேட்டேன் அப்படின்லாம் சொல்லிருக்காங்க. இவ்வளவு பேர் சொல்றாங்க. ஓகே, கமெண்ட்ஸ்ல வந்து எனக்கு இந்த பாட்டு பாடுங்க, அந்த பாட்டு பாடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாங்க. அதை நீங்க எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? அது வந்து எனக்கு அவ்ளோ சாங்ஸ்லாம் தெரியாது. ஏன்னா நான் சாங் கேட்கறதே வந்து ரொம்ப சூஸியா தான் கேட்பேன். இது எனக்கு பிடிச்சிருந்தா நான் கேட்பேன். இது எனக்கு பிடிக்கலன்னா நான் கேட்க மாட்டேன். சூஸியா நீங்க தான் பார்த்து இது பண்ணிக்கணும். எனக்கு பிடிச்சா கேட்பேன், பிடிக்கலன்னா எனக்கு அது என்னமோ இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல. ஒரு பாட்டு பிடிச்சா தானே கேட்க முடியும். அப்படின்ற போது எனக்கு ஆல்ரெடி அவங்க மக்கள் கேட்டாங்க அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சா நான் உடனே போஸ்ட் பண்ணிடுவேன். தெரியலன்னா உடான்ஸ் விட்டுட்டு இருப்பேன். பாடுறேன் இதெல்லாம் போஸ்ட் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ கட்ல இதுதான் இருக்க போகுது. ஓகே, அந்த மாதிரி தான். அண்ட் நீங்க வந்துட்டு ஃபேவரட்டான சாங் எனக்கு இப்போ வரைக்குமே மைண்ட்ல ஓடிட்டு இருக்க சாங், இப்போ வரைக்குமே ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் அண்ட் இப்போ வரைக்குமே இருக்க சாங்னா என்ன சாங் இருக்கு? உன்னை விட தானா? ஆமா. அது நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க, ஆல் டைம் ஃபேவரட் கூட சொல்லிருப்பீங்கல. இந்த மெயின்டெனன்ஸ்னா என்ன பண்ணுவீங்க இந்த குரலை பாதுகாக்கிறதுக்கு? வார்ம் வாட்டர்ல சால்ட் போட்டு காகல் பண்றது, இதுக்காக ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு அதிமதுரம் இருக்குல்ல, அத வந்து அது லைட்டா ஒரு கடி கடிச்சிட்டு வாயில ஸ்டாக் பண்ணி வச்சிட்டு அந்த சாறு முழுங்குறது. அதெல்லாம் பண்ணா நாங்க உங்கள மாதிரி பாட பாடிடலாம். அப்படிதானே? வாய்ஸ் கிளியர் ஆகும்னு சொன்ன. பாட்டு பாட முடியுமான்னு தெரியல. டிப்ஸ் கொடுத்தா நாங்களும் கத்துப்போம். பேசிக் நிறைய பேர் சிங்கிங் கிளாஸ்லாம் எடுக்கிறேன்னு சொல்றீங்க. கிளாஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா. அந்த ஜர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? நமக்கான விஷயம் நம்ம 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும்ன்ற ஒரு இது நிறைய பேர் பண்றது இல்ல. பட் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதை எப்படி நீங்க பேலன்ஸ் பண்றீங்க? எனக்கு வந்து மியூசிக் சொல்லி கொடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆஃப் கோர்ஸ் எனக்கு சின்ன வயசுல இருந்து டீச்சர் ஆகணும்னு ஆசை. which is I am now. I am a teacher. ஆமா. சோ நமக்கு தெரிஞ்சதே 4 பேர் சொல்லி கொடுக்க கூடாது. நம்மளுக்கு ஒண்ணும் அப்படியே ஃபுல்லாலாம் தெரிய போறது இல்லை. எனக்கு ஒரு 4 தெரிஞ்சா அந்த 4 மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது, அவங்க வாயில இருந்து அதை வர வைக்கிறது, அது கரெக்டா வந்துட்டா அதை விட பெருமை நம்மளுக்கு வேற எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஆரம்பிச்சதுதான். யாரா இருந்தாலும் கொடுத்துருவீங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா கத்து கொடுக்கலாம். நாங்களும் நல்ல வாய்ஸ் தான், எங்களுக்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணலாம். வாய்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறீங்க? ஆமா. ஓகே. எப்படி ஆன்லைன்ல எடுக்கறீங்களா இல்ல நேர்ல தான் சொல்லி தரீங்களா? ஆன்லைன்ல எடுத்துட்டு இருக்கேன், நேர்லயும் எடுக்கிறேன். சரி. நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு தவசிலி கிட்ட வந்து சிங்கிங் கத்துக்கணுமோ தாராளமா வந்து கத்துக்கலாம். எனக்கு மட்டும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. வேற என்ன சிங்கிங் தாண்டி என்னாச்சும் கத்து கொடுக்குறீங்களா? வயலின் எடுக்கிறேன். நான் காலேஜ்ல வந்து வயலின் முடிச்சேன். ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் எனக்கு அனுபவம் இருக்கு. அதுக்கு முன்னாடி வெஸ்டர்ன் படிச்சேன். 11th 12th மட்டும் வெஸ்டர்ன் படிச்சேன். காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போற டைம்ல நான் சேரலாம் அப்படின்னு பார்க்கும்போது மாஸ்டர் வந்து தவறிட்டாங்க. சோ அவங்க கிட்ட தாண்டி எனக்கு வேற யார்கிட்டயும் கத்துக்க அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால வெஸ்டர்ன் 4th கிரேட் போகும்போது நான் விட்டுட்டேன். அதனால இதனால மியூசிக் மேல இவ்ளோ ஒரு லவ் வந்திருக்கு. யார் காரணம்? அப்பா தாங்க. கண்டிப்பா அப்பா பத்தி நீங்க சொல்லி ஆகணும். அப்பா வந்து ஃபுல் டைம் மியூசிஷியன். சோ அப்பாக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. எப்படி அப்பாக்கு இது மேல மோகம் ஜாஸ்தியாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அப்பா இப்போ தப்லிஸ் தான். ஆனா ஃபர்ஸ்ட் அப்பா தொட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்து சர்ச்ல அப்பா அப்பெல்லாம் சின்ன வயசுல இருந்து வாசிச்சுட்டு இருப்பாங்க, ட்ரை பண்ணிடுவாங்க. ரொம்ப சின்ன பையன் அப்பா. சோ என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைம் கிறிஸ்மஸ் டைம்ல வந்து ட்ரம்ஸ், தப்லா, கீபோர்ட் அதெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க சர்ச் உள்ள. அப்போ என்னன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு மியூசிஷியன் இருப்பாங்களா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க. அப்ப வந்து அப்பாக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவும் இல்லை, அப்பதான் கத்துக்க வயசு போல இருக்கு. சோ ட்ரம்ஸ வந்து பார்த்தோன்னா ஆசை வந்துட்டு இருக்கு. அடடா செமையா இருக்கு. இப்ப இருக்கிற நம்ம பசங்களே யாருனாலும் இப்ப வரைக்குமே ஆசை இருக்கும்ல. அந்த மாதிரி அப்பா வந்து ட்ரம்ஸ வந்து எடுத்து வாசிக்க போயிருக்காங்க, தொட போயிருக்காங்க. அப்ப வந்து அவரு ஒரு ரொம்ப ஃபெரோஷியஸான ஒரு முகத்தை காட்டியிருக்காரு அப்பாக்கு. அந்த வெறிதான் என்னமோன்னு தெரியல. அப்பா இப்ப வரைக்கும் அது கண்டினியூ பண்ணி அதுக்கப்புறம் தப்லாவும் கத்துக்கிட்டு இப்போ ஒரு நல்ல இடத்துல
வாசிச்சிட்டு இருக்காங்க. வேற லெவலுங்க. செம்ம ஸ்டோரியா இருக்கு. எஸ். என்ன வேணாம்னு சொன்னேன், உன்னை விட வேற லெவல் பண்ணி காமிக்கிறேன். இப்ப அவங்க எல்லாம் ஆளே காணோம். இப்ப எங்க அப்பா எல்லாருக்கும் இருக்காங்கன்னு சொல்லி தெரியல. கொடுத்துட்டு இருக்காரு. எஸ், அப்பா இப்ப கிளாஸும் எடுக்கிறாரு. அவங்க எப்படி அப்பாக்கு பண்ணாரோ அப்பா அந்த மாதிரி இன்ன வரைக்கும் யாருக்கும் பண்ணது கிடையாது. அப்பா வந்து எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் அப்பா கை கொடுக்கிறாரு. வேற லெவல்.